வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ரிஷபராசி அன்பர்களே, சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசி நேயர்கள். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. சூரியன் அல்லது சந்திரன் அல்லது செவ்வாதிசையில் பிறந்திருப்பீங்க. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு பலனாகப்பட்டது நல்ல அற்புதமாக சிறப்பாக இருக்குதுங்க. உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 11ஆம் வீட்டுக்கு வரார், குருவனுடைய வீட்டுக்கு வரார், ராகு 10க்கு வரார். அப்படி வரும் பொழுது ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். சனி கொடுத்தார், யார் தடுப்பார்? 11ஆம் இட லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அற்புதமாக இருக்குது. ரொம்ப நாளாக தொழில் செய்துட்டு இருப்பீங்க, ஒரு அடிமை தொழில் செஞ்சிட்டு இருப்பீங்க, ஒரு கூலி தொழில் செஞ்சுட்டு வந்துருப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு சொந்த தொழில் செய்து நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோமா, நாம் ஒரு செல்வாக்காக வாழுவோமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் கனவுகள் உங்களுக்கு நிறைவேற போகுது. கண்டிப்பாக நீங்கள் சொந்த தொழில், சுய தொழில் நிச்சயமாக உடனே ஆரம்பிங்க. அமோக வெற்றியாகப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும். படிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்படியே கொஞ்சம் சுமாராக போயிட்டு வந்திருக்கோம். ஆனால் இதுக்கு மேலே நல்ல ஆர்வமாக நீங்கள் படிச்சிங்கனாக்க முதல் மார்க்கே வாங்குவீங்க. அற்புதமாக இருக்கும். கல்வி ஸ்தானமாகப்பட்டது சிறப்பாக இருக்கும். இந்த சுக்கிரனாகப்பட்டவன், சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மனைவி மேலே அல்லது கணவன் மேலே நல்ல காதல் கொள்ளணும். அப்படி இருந்தால் தான் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு சந்தோஷமாகப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத காதல்கள்லாம் வரும், அதெல்லாம் போயிடாதீங்க. அந்த மாதிரிலாம் போனீங்கன்னாக்க தேவையில்லாத வம்பு, தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்குவீங்க. பண விரயம் ஏற்படும், தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாயிடுவீங்க. அந்த செக்ஷனுக்கு போயிடாதீங்க. ராஜயோகம் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியாகப்பட்டது நடக்கும். திருமணமாகப்பட்டது வயதில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக திருமணமாகப்பட்டது கைகூடி வரும். சொத்து பிரச்சனைகள், மற்ற வகையில் கோர்ட்டு பிரச்சனைகள், மற்ற வகையில் அங்கும் பங்காளி பிரச்சனைகள், இது எல்லாமே தீர்ந்து சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக, செல்வந்தர ஆண்டாக அமைந்திருக்குது.